Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது யூனிட் 1ல மாடியூல் 5. மாடியூல் 4ல ரெண்டு சம் கொடுத்தோம். ஹோம்வொர்க் 3 ஆன்சர் 23rd ஜூலை, ஹோம்வொர்க் 4 ஆன்சர் 29th செப்டம்பர் 1988. வருதான்னு செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ரிமைண்டர் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இந்த மாடியூல்ல ரெண்டு சம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 4, X sold goods to Y as detailed below. Date of invoice, value of goods sold. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடியூல்ல டியூ டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அல்லது பில் டேட் கொடுத்துருப்பாங்க. நீ டியூ டேட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த சம்மில் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், அதாவது என்னைக்கு சேல்ஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டை கொடுத்துருக்காங்க. நீ டியூ டேட்டை கண்டுபிடிக்கணும். கீழே பேராகிராஃப் பாரு. The payments were agreed to be made by bills payable 90 days from the respective dates of invoice. என்ன சொல்றாங்க? பேமெண்ட் வந்து பில் டேட்ல இருந்து 90 டேஸ் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 90 டேஸ்னா பில்லுங்கிறனால கிரேஸ் டேஸ் 3 டேஸ் சேர்த்துக்கோ. அப்போ டோட்டலி 93 days. However, Y wanted to arrange for payment of all the bills to be made on a single date. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? Y வந்து சிங்கிள் டேட்ல பே பண்றேங்கிறாரு. Calculate the date on which such payment could be made without loss of interest to either party. Calculate average due dateன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் பாரு. ஹெட்டிங் எப்பயும் போல போட்டுக்கோ. கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட், பேஸ் டேட் இனி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல் 4 காலம் போட்டுக்கோ. டியூ டேட்டு, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு டியூ டேட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டேட் வந்து 5th மே. 5th மேயோட 90 டேஸ் கூட்டணும். மொத்தம் மேக்கு வந்து 31 டேஸு. அதில் 5 டேஸ் போயிடுச்சுன்னா 26 டேஸு. அப்போது மேல ஒரு 26 டேஸு, மேக்கு அடுத்து என்னது ஜூனில் ஒரு 30 டேஸு, ஜூனுக்கு அடுத்து ஜூலையில் ஒரு 31 டேஸு. டோட்டலாக ஆட் பண்ணேன்னா 87 டேஸ் வரும். ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு. நீ ஆட் பண்ண வேண்டிய டேட்டு வந்து 93 டேஸு. அப்போ 93 - 87னா 6 டேஸு. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து ஆகஸ்ட். அப்போ டேட் வந்து 6th ஆகஸ்ட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு 12th மேல இருந்து கால்குலேட் பண்ணோம். மேல 31 டேஸு. 31 டேஸில் 12 டேஸ் போச்சுன்னா மீதி 19 டேஸு. மேக்கு அடுத்து ஜூன் 30 டேஸு. ஜூனுக்கு அடுத்து ஜூலை 31 டேஸு. டோட்டலாக நீ ஆட் பண்ணேன்னா 80 டேஸு. நீ ஆட் பண்ண வேண்டியது 93 டேஸு. இப்போ ஜூலை வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க. ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட். நீ ஆட் பண்ணியிருக்க டேட்டு 80. நீ ரிமைனிங் ஆட் பண்ண வேண்டிய டேட் வந்து 13. அப்போது டியூ டேட் என்ன வரும்? 13th ஆகஸ்ட். அதே மாதிரி ரிமைனிங் டிரான்சாக்ஷனுக்கும் டேட்டு கண்டுபிடிச்சிக்கோ. கண்டுபிடிச்சி டியூ டேட் காலத்தில் ஃபில் பண்ணிடு. அமௌண்ட் காலத்தில் கொடுத்துருக்கதை அப்படியே எழுது. 2000, 1500, 3000, 2200, 1500, 1000 அப்படியே எழுதிக்கோ. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் பேஸ் டேட். பேஸ் டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட்டா எடுக்கணும். 6th ஆகஸ்ட். ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணுவேல, அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோ. அதை வந்து தேர்ட் காலத்தில் ஃபில் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து செகண்ட் காலம் இன்ட்டு தேர்ட் காலம். அது எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் காலத்தை டோட்டல் பண்ணு, அமௌண்ட் காலத்தை டோட்டல் பண்ணு, எடுத்து எழுதிக்கோ. ஆஸ் யூஷுவல் நம்ம மாடியூல் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, அதே தான். டோட்டல் ப்ராடக்டை எடுத்து எழுது, டோட்டல் அமௌண்ட்டை எடுத்து எழுது. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. பேஸ் டேட் ப்ளஸ் டோட்டல் ப்ராடக்ட் டிவைட் பை டோட்டல் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வர்ற டேஸை பேஸ் டேட்டோட ஆட் பண்ணு. ஆன்சர் வர்றது வந்து 21st ஆகஸ்ட். இதில் ஒன்றே தான். இந்த சம்மில் என்ன டிஃப்ரென்ஸு? 90 டேஸ்னால் கொடுத்துருப்பாங்க. உனக்கு டவுட்டு வரும், 3 டேஸு சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதானா? நான் டேஸாக கொடுத்தாலும் மந்த்தாக கொடுத்தாலும் பில்லுனாவே 3 டேஸு கிரேஸ் டேஸு சேர்க்க தான் செய்யணும். அவ்வளோதான், அந்த ஒன்று தான். அதை வந்து நோட்டாக எழுதிக்கும். 5th மே 94 + 90 டேஸ் + 3 கிரேஸ் டேஸ் ஈக்குவல் டு 6th ஆகஸ்ட் 1994. ஆன்சர் எழுதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் ப்ராப்ளம் நம்பர் 5. For goods sold, Nagarajan draws the following bills on Raj, who accept the same as per terms given under. என்னென்ன காலம் கொடுத்துருக்காங்க பாரு. அமௌண்ட் ஆஃப் தி பில், டேட் ஆஃப் டிராயிங், டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ், டென்யூர்.
இது வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பில் டேட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் டிராயிங் இருக்கு, டேட் ஆஃப் அக்செப்டன்ஸும் இருக்கு. அப்போ எந்த டேட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உனக்கு வரும். அது பாரு. இந்த டென்யூர்ல பாரு, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு 3 months ஆஃப்டர் டேட் கொடுத்துருக்காங்க, அடுத்து 60 days கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 months கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் 30 days ஆஃப்டர் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 days ஆஃப்டர் சைட்டுனா பில்ல அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 30 days, அந்த மீனிங். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 3 டிரான்சாக்ஷனுக்கு டேட் ஆஃப் டிராயிங் எடுக்கணும், லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் டேட்டை எடுக்கணும். அந்த ஒன்று தான் டிஃபரன்ஸ் இந்த சம்ல. ஓகே, பேராகிராஃப் வா. On 18th March 1995, it was agreed that the above bills will be withdrawn and the acceptor would pay the whole amount in one lump sum by a check. என்ன சொல்றாங்கன்னா 18th மார்ச்ல டிசைட் பண்றாங்க, இந்த அக்செப்டார் வந்து ஃபுல் அமௌண்ட்டை ஒரே செக்கா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து பாரு, 15 days ahead of average due date and for this a rebate of ₹1000 would be allowed. இப்போ நீ ஆவரேஜ் டியூ டேட் கண்டுபிடிக்கிற, அந்த ஆவரேஜ் டியூ டேட்டுக்கு முன்னாடி பிஃபோர் 15 daysக்கு முன்னாடி பே பண்ணிட்டேன்னா ஒரு ரிபேட்னா தள்ளுபடி, நீ கொடுக்குற அமௌண்ட்ல ஒரு ₹1000 டிஸ்கவுண்டா பே பண்ணா போதும். ₹1000 டிஸ்கவுண்ட் போக மீதி அமௌண்ட்டை பே பண்ணா போதும். சரியா? ஆவரேஜ் டியூ டேட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன்னா உனக்கு ஒரு ரிபேட் எவ்வளவு கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க. கால்குலேட் தி ஆவரேஜ் டியூ டேட், தி அமௌண்ட் அண்ட் தி டியூ டேட் ஆஃப் தி செக். என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் டியூ டேட்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து அமௌண்ட் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் செக்கோட டியூ டேட்டு என்னைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பாரு. எப்பயும் போல ஹெட்டிங் போட்டுக்கோ, கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட், பேஸ் டேட் என்னென்ன பார்க்க போறோம், டியூ டேட் வந்து நீ இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6th January 1995. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு டேட் ஆஃப் டிராயிங்கை தான் எடுக்கணும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3 months ஆஃப்டர் டேட். அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 6th Januaryங்கிறப்ப 3 monthsங்கிறப்ப February, March, April வரும், பிளஸ் 3 days. அப்போ April 9. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 15th February 1995, 60 days. அப்போ 60 daysனா 60 days பிளஸ் 63 days. அப்போ என்ன வரும், 15th Februaryனா மார்ச், ஏப்ரல் பிளஸ் 3 days போட்டேன்னா 19th April 1995. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 21th February 1995 பிளஸ் 2 months. அப்போ February, March, April பிளஸ் 3 daysனா 24th April. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 14/3/1995 எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 30 days ஆஃப்டர் சைட் அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 30 days. அப்போ நீ என்ன டேட் எடுக்கணும், 17th March 1995 எடுக்கணும். அப்படின்னா உனக்கு டியூ டேட் வந்து 17னா எத்தனை டேஸ், 30 days ஆட் பண்ணணும். 30 பிளஸ் 3 daysனா 19th April வரும். நெக்ஸ்ட் எப்பயும் போல அமௌண்ட் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதணும். 16,000, 18,000, 16,000, 30,000 எடுத்து எழுதிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எப்பயும் போல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்பயும் போல செகண்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்புறம் ப்ராடக்ட் காலத்தை டோட்டல் பண்ணணும், அமௌண்ட் காலத்தை டோட்டல் பண்ணணும். டோட்டல் ப்ராடக்ட் அமௌண்ட் எடுத்து எழுதிரு, டோட்டல் அமௌண்ட் எடுத்து எழுதிரு. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, டேட் ஆஃப் பில் டேட்டு கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் அக்செப்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. 3 டிரான்சாக்ஷனுக்கு டேட் ஆஃப் பில்லை எடுத்தோம், லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் எடுத்தோம். எதுக்காக எடுத்தோம், 30 days ஆஃப்டர் சைட்னு கொடுத்துருக்காங்க, அதுக்காண்டி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார்முலால எப்பயும் போல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு கிடைக்கிறது என்னது, ஆவரேஜ் டியூ டேட்டு 18th April. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15 daysக்கு முன்னாடி நீ பே பண்ணேன்னா உனக்கு ₹1000 ரிபேட்டா. அப்போ டோட்டலா அமௌண்ட் நீ எவ்வளவு கொடுக்கணும், 80,000. அப்போ அமௌண்ட் பேயபிள் 80,000, ரிபேட் 1000 போக எவ்வளவு பே பண்ணா போதும், 79,000. 18th Aprilக்கு 15 days முன்னாடி. அப்போ 18th Aprilல இருந்து 15 days லெஸ் பண்ணேன்னா வர்றது 3rd April. அப்போ செக் என்னைக்கு நீ கொடுக்கணும்,
3rd ஏப்ரல். அதுக்கு பேர் என்னது? நியூ டியூ டேட். நியூ டியூ டேட் வந்து 3rd ஏப்ரல். நோட் பாரு, டேட் ஆஃப் டிராயிங் இஸ் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 பில்ஸ். மொதல் 3 பில்லுக்கு டேட் ஆஃப் டிராயிங் எடுக்கணும். டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் டேக்கன் ஃபார் சைட் பில். சைட் பில்லுக்கு வந்து அதாவது 4th டிரான்சாக்ஷனுக்கு வந்து டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் ₹1000 reduced from the amount because the bill will be settled 15 days before average due date. நெக்ஸ்ட் நோட் என்ன எழுதியிருக்கோம்? டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஒரு ₹1000 ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆவரேஜ் டியூ டேட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே பில்லை செட்டில் பண்ணிடுறனால ₹1000 டிடெக்ட் பண்ணிக்கோ. அப்போ ஆன்சர் என்னது? நியூ டியூ டேட் என்னது? 3rd ஏப்ரல். ஆன்சர் வந்து 3rd ஏப்ரல்னு சொல்லி முடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் 5 கொடுத்துருக்கு. பில்லு 3 months தான். இது ஆல்ரெடி உனக்கு தெரியும். போட்ட சம் தான். போடு. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 8ல இருக்க ரெஃபரன்ஸ் புக் ரெட்டி அண்ட் மூர்த்தி. வெப்சைட் சேம் வெப்சைட். தேங்க்யூ.